பிரான்சில் இன்று முதல் வேலையின்மை உதவித்தொகையை உயர்த்தப் போவதில்லை என்று வேலையின்மை காப்பீட்டு மேலாண்மை அமைப்பு அறிவித்துள்ளது. இந்த அமைப்பின் இயக்குநர்கள் குழு நடத்திய கூட்டத்தில் உதவித்தொகை உயர்வுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் சமமான எண்ணிக்கையிலான வாக்குகளே பதிவானதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்த முடிவை கடுமையாக விமர்சித்துள்ளனர். குறைந்தபட்ச ஊதிய உயர்வு மற்றும் கடந்த 12 மாதங்களாக நிலவும் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு உதவித்தொகையை 2.41% உயர்த்த வேண்டும் என்று 5 முக்கிய தொழிற்சங்கங்கள் கூட்டாக யோசனை முன்வைத்துள்ளன. வேலையின்மை காப்பீடு மேலாண்மை அமைப்பின் விதிகளுக்கு அமைய வாக்கெடுப்பில் ஆதரவும் எதிர்ப்பும் சமமாக இருந்ததால் உதவித்தொகை உயர்வை அமுல்படுத்த முடியவில்லை என்று சிஜிடி தொழிற்சங்க பிரதிநிதி டெனிஸ் கிராவோயில் தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார சூழலில் பிரான்சில் வேலையின்மை விகிதம் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்வடைந்துள்ளது. 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் இது 8.1% எட்டியுள்ளது. வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வரும் வேளையில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் கடைசி காலாண்டில் சுமார் 27 லட்சம் பேர் வேலையின்மை உதவித்தொகை பெற்று வந்தனர். இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் மாதம் 1000 யூரோவிற்கும் குறைவான தொகையையே உதவித்தொகையாக பெற்று வருகின்றனர். சராசரி மாத உதவித்தொகை 1040 யூரோவாக மட்டுமே உள்ளது. பிரான்சில் அனைத்து வேலையில்லாதவர்களுக்கும் இந்த உதவித்தொகையை பெற முடியாது. போதுமான காலம் வேலை செய்யாதவர்கள் அல்லது பகுதி நேர பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் இதில் சில கட்டுப்பாடுகள் உள்ளன. இந்த சூழலில் உதவித்தொகை உயர்வு மறுக்கப்பட்டிருப்பது வேலை தேடுபவர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.